என் மேலே கண்டெம்ட் எடுத்த பிறகு இன்னைக்கு தான் நான் போகிறேன் கோர்ட்டுக்கு, அவர் கோர்ட்டுக்கு. நிறைய வக்கீல்கிட்ட கேட்டேன், நான் வரல நீ வரல நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே மறுத்துட்டாங்க. ஒரு நீதிமன்றத்தில் நிலைமையை பாருங்கள். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த மலையை வந்து ஆய்வு பண்ண போகிறேன், நான் என் மனைவி முருக பக்தர் அவங்களோட நான் போவேன், நீங்கள் மீடியாவில் பேசிடாதீங்கன்னு சொன்னார். ஹெச்ஆர்என்சி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ அவர் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ் மாறுவாங்க. அந்த 3வது மாதம் முடிவு டிசம்பர் 1ஆம் தேதி அவர் கிடையாது, வேற ஜட்ஜ் வந்துடுறாரு. அப்போ 28ஆம் தேதி அவர் முடிச்சாகணும். ராம ரவிக்குமாருக்கு கார்த்திகை டிசம்பர் 3ஆம் தேதி வரும்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு தெரியும்ல. அப்போ கடைசியில் உங்கள்கிட்ட வந்து இப்படி போடுறாங்க, இது எப்படி சரியா இருக்கும்? அவர் மனுவில் ஒரு வேடிக்கை என்னன்னா, அவர் என்ன கேட்குறாருன்னா, வழக்கமாக கோயிலில் பாரம்பரியமாக எந்த இடத்துல ஏற்றுவீங்களோ அங்கே ஏற்றுங்கன்னு கேட்குறாரு. கோயிலேருந்து பதில் கொடுத்து நாங்கள் பாரம்பரியமாக உச்சி பிள்ளையார் கோயில் ஏற்றுறோம், அங்கேயே ஏற்றுறோம், உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்ற பிறகு அவர் கோர்ட்டுக்கு போறாரு, என் கோரிக்கை ஏற்ற தப்புன்னு கோர்ட்டுக்கு போறாரு. அந்த வழக்கு தான் தீர்ப்பு. நீதிமன்ற நடைமுறை, இந்த வழக்கு விசாரித்த நடைமுறையே முறைகேடாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது. இத்தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டு இருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. நேற்று பாராளுமன்றத்தில் பேசின எம்பி வெங்கடேசன் அவர்கள், புண்ணியவான்கள்லாம் இங்கே விளக்கேற்றுறாங்க, அவங்களுக்கு புண்ணியம் வேணாம் போல அதனால அங்கே வேணுன்றாங்க, புண்ணியவான் அவன் கட்சியில் இல்லையான்னு தெரியலான்னு கேட்டார். இப்போ பாராளுமன்றத்தில் எனக்கு எதிராக நீ இம்பீச்மெண்ட் கொண்டு வரையா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, கான்ஸ்டியூஷன் மெஷினரி செயல் எழுந்துருச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட்டை வாங்குவேன், ரிப்போர்ட்டை வாங்கி உங்களை நெருக்கடி பண்ணுவேன். இடி அப்படி வேலை செய்யுது, சிபிஐ அப்படி வேலை செய்யுது, எலெக்ஷன் கமிஷன் அப்படி வேலை செய்யுது, கோர்ட் அப்படி வேலை செய்து நான் சொல்லல. நீதிபதி ஹரிபிரதாம் காலில் சொன்னார், நம்ம சொல்லக்கூடாது, நீதிபதிக்குள்ளே சொல்லிக்கிறலாம், அவர் மேலே வேணா கண்டெம்ட் எடுக்கட்டும். 1871 சொல்லி அன்னைக்கெல்லாம் வெள்ளக்காரன் வந்து தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பிரச்சனைலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மோடியே இன்னைக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு, வெள்ளக்காரனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஏதாவது ஆவணத்தை அவங்க கொடுக்க சொல்லுங்கள். தீபத்தூண் என்பதற்கான ஏதாவது ஆவணம், இதெல்லாம் நம்ம பொதுவெளியில் இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த கல் என்பது முழுக்க முழுக்க சர்வே கல் என்பதற்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் நான் இந்த பிரச்சனையை பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவாக, உத்தரப்பிரதேசத்தில் நீ நினச்சதை பண்ணிட்ட, கர்நாடகாவில் நீ நினச்சதை பண்ணிட்ட, ஆனால் தமிழ்நாட்டில் நீ நினைச்சதை ஒருபோதும் பண்ண விட மாட்டோம். இந்த சவாலை நாங்கள் நேருக்கு நேராக எதிர்கொள்கிறோம் அப்படின்றதா தமிழ்நாடு அவர்கள் கொடுக்குற செய்தி இன்னைக்கு பாராளுமன்றம் வரை எதிரொலித்திருக்கிறது. இப்போ இது நம்மளுக்கு ஒரு சேலஞ்சு தான், அது பாசிட்டிவான சேலஞ்சு தான். இப்படி வந்தால் தான் தமிழ்நாடும் சுறுசுறுப்பாக இருக்கும். இப்போ எங்கெங்கே இருந்தோ ஃபோன் பண்ணி யாரோ வேலை பார்த்து அந்த ஆவணங்கள்லாம் எங்கெங்கன்னு தெரியல, 4 தலைமுறைக்கு தோண்டி எடுத்த மாதிரி அத்தனை எடுத்து 82 81 வக்கீலெலாம் பார்க்காத அத்தனை டாக்குமெண்ட்டும் சோசியல் மீடியாவில் வந்து எல்லா மக்களும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் இல்லையா எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டோட ஒரு 2000 வருஷ பாரம்பரியம், அதே போல் மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியாரால் கிடைத்த கல்வி, பெரியார் காமராஜரால் கிடைத்த கல்வி என்பது இன்னைக்கு நம்மளுக்கு அதுக்கு மிகப்பெரிய அளவு இந்த போராட்டத்தில் கை கொடுக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயம். கல்ஃப்லேருந்து முந்தா நாள் ஒரு மீட்டிங், அங்கே வேலை பார்க்குற அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம பேசுகிறத விட அதிகமாக பேசுகிறாங்க. அவ்வளோ விஷயங்களை உன்னிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட பார்க்காம விட்டுருவாங்க. ஆனால் வெளியில் இருக்கவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, கல்ஃபில் இருக்கிறவங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிற தமிழர்கள் மிக உன்னிப்பாக எல்லா விஷயங்களையும் கவனித்து இதற்கு ஆதரவாக என்னென்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாங்க. அதில் அவர்கள் சொல்கிற ஒரு செய்தி என்பது, தமிழ்நாடு யாருக்கும் தலை வணங்கக்கூடாது, பார்ப்பனியத்துக்கு ஒருபோதும் தமிழ்நாடு தலை வணங்கக்கூடாது, யார் தலை வணங்கினாலும் அவங்க ஓரமாக தான் போயிடணும், எதிர்த்து நிற்பது தான் சரியானது அப்படின்னு. அப்போ இந்த ஒரு வாய்ப்பாக எடுத்து தமிழ்நாடு என்றால் என்னவென்பதை பார்ப்பனிய சங் பரிவார் கூட்டத்திற்கு காட்டுவதற்கு ஒரு சரியான வாய்ப்பு என்ற முறையில் தான் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாம் இது கூட்டு உழைப்பு தான். என்னை போன்ற சிலர் வந்து தெரியலாம், நான் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை வைத்து, சின்ன சின்ன அமைப்புகள் தான், அதில் ஒரு 30-35 அமைப்புகள் இருக்கும். எல்லா தோழர்களும் வந்து அன்றாட வேலைக்கு போயிட்டு அப்படி இருக்கிறக்கூடியவங்க தான்.
அவர்கள் இணைந்து தான் இந்த பிரச்சனையை கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் களத்தில் விடாமல் அவர்களை சமமாக ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அப்போ ஐடியாலஜி சரியாக இருந்தால் ஒரு சின்ன கூட்டம் இருந்தால் கூட இவர்களை எதிர்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு உதாரணம் தான் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு. இந்த அனுபவம் என்பது, இந்த போராட்ட அனுபவம் வந்து தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். எல்லா ஊர்லேயும் அதுபோல் ஒரு கூட்டமைப்பு எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது இனி வருங்காலத்துக்கு தேவையாக இருக்கிறது. அதை இந்த போராட்ட அனுபவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்வோம். இப்போ அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்தால், இப்போ முதல்ல நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து விசாரிக்கிறாரு. அவர் விசாரணை செய்து நீதிமன்றத்துக்கு முதல் நாள் வருகிற போது, ஏன் நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டியதானே அப்படின்னா கோயில் அரசாங்கம் மறுக்கிறாங்க. யாரை பார்த்து பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு முதல்ல கேட்டு, அவர் கேட்டதான் பத்திரிகையில் செய்தி வந்துச்சு, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. யாரை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அடுத்து நம்ம கேஸுக்குள்ளே போயிட்டோம். யாரை பார்த்து பயப்படுறாங்க எல்லாரும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மக்கள் பிரதிநிதியாக யார் வராங்களோ அவங்கள பார்த்து தான் பயப்படுறாங்க. இல்லைன்னா வந்து நிறைய அரசு அதிகாரிகள் உள்கூட்டு வச்சுருக்கிறாங்க. அது ஒரு சிக்கலான விஷயந்தான். இப்போ அந்த வழக்கு விசாரணை அவர் எடுத்த உடனே மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பாக தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் அனுப்பணும். அந்த புகாரில் ஏற்கனவே இப்பிரச்சனை தொடர்பாக, கார்த்திகை தீபம் தொடர்பாக 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது. 2 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு இருக்குது, 2 சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் தீர்ப்பு இருக்குது. 1996 ஒரு ஜட்ஜு தீர்ப்பு இருக்குது. மொத்தம் இதில் கார்த்திகை தீபம் தொடர்பாக மட்டும், மற்றபடி சொத்து பிரச்சனை, அதற்கப்புறம் ஆடு கோழி வெட்டக்கூடாது, சிக்கந்தர்னு மலைன்னு கூப்பிடக்கூடாது, இப்படி பல்வேறு வழக்குகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கார்த்திகை தீபம் தொடர்பாக மட்டும், தீபம் ஏற்றுவது தொடர்பாக மட்டும் 5 தீர்ப்புகள் இதுக்கு முன்னாடியே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியல. இதில் 2 தீர்ப்பு 2 நாளைக்கு முன்னாடி நைட் 12 மணிக்கு தான் கிடச்சி. அதுக்கு முன்னாடி கிடைக்கல. ஏன்னா அதில் கோயில், அரசாங்கம், சங் பரிவார அமைப்பு, இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க வெளியில் சொன்னால் தான் தெரியும். தர்கா கூட இல்லை. இப்போ அவங்க நிறைய வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம தான் ஒவ்வொன்றையும் எடுத்து வெளியில் கொண்டு வர வேண்டியது இருக்குது. இப்போ இந்த 5 தீர்ப்புலையும் எல்லா தீர்ப்புமே நீதிபதி 6வது தீர்ப்பு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுத்தது. இந்த 5 தீர்ப்புமே அவர்களுக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ 5 தீர்ப்பை புறக்கணித்து ஒரு நீதிபதி வழக்கை விசாரிக்கிறார். இதுக்கு எதிராக தலைமை நீதிபதிக்கு நம்ம புகார் கொடுக்குறோம். புகார் கொடுத்துட்டு வழக்கு விசாரணைக்கு முதல் நாள் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். மதுரையில் என் ஆஃபீஸில் தான் ப்ரெஸ் மீட் வைக்கிறோம். ப்ரெஸ் மீட் வச்சு தலைமை நீதிபதி கொடுத்த கடிதத்தை வெளியிடுறோம். நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது, தலைமை நீதிபதி ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்கிறதுனால 3 நீதிபதிகள் அமர்வுக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சு கொடுக்குறோம். அதுக்கு தலைமை நீதிபதி எந்த நடவடிக்கை எடுக்கலை. அடுத்த நாள் வழக்கு வருகிறது. அந்த வழக்கில் அனைத்து சாதி அர்ச்சகர் மாணவர் சங்கம் ரங்கநாதன் சார்பில் இது கோயிலோட நடைமுறை தொடராது என்பதால் ஆகமம், வேதம் எல்லாத்தையும் படித்து இருக்கக்கூடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அர்ச்சகர் என்ற முறையில் நாங்கள் அந்த வழக்கில் போகிறோம். ஏன்னா ராம ரவிக்குமார் அந்த பெட்டிஷனர், அவருக்கான அது மாதிரியான கோயில் தொடர்பான எந்த தேதியும் அவர் கிடையாது. அர்ச்சகர் என்ற முறையில் நாங்கள் வழக்கில் இம்ப்ளீட் ஆகிறோம். இம்ப்ளீட் ஆகி போய் பேசுகிற போது எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் கேட்டு என்கிட்ட வராரு. என் மேலே கண்டெம்ட் எடுத்த பிறகு இன்றைக்கி தான் நான் போகிறேன் கோர்ட்டுக்கு, அவர் கோர்ட்டுக்கு. நிறைய வக்கீல்கிட்ட கேட்டேன், நான் வரல, நீ வரல, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே மறுத்துட்டாங்க. ஒரு நீதிமன்றத்தில் நிலைமையை பாருங்கள். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி விரும்பாத வழக்கை ஃபீஸ் கொடுத்தா கூட அங்கே பேசுகிறதுக்கு முதல்ல ஆள் கிடையாது. நான் போய் பேசின பிறகு சரி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இல்லை போல அப்படின்னு தான் அடுத்தடுத்து வராங்க. அதுக்கு முன்னாடி வரை அப்படியே பயந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ நான் போய் அன்னைக்கு உட்காந்துருக்கிறேன். 2:15 மணிக்கு வழக்கு வந்தோடனே என்னை பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை. மற்றவங்களாம் கேட்டுட்டு வந்துட்டு அடுத்து எஸ் வாஞ்சிநாதன் பேசுங்கன்னாரு. நான் எந்திரிச்சு வழக்குள்ள விஷயங்களை பேசினேன். அதாவது இதில் அடிப்படையில் ரெஸ் ஜுடிகேட்டா முன் தீர்ப்பு தடை, ஏற்கனவே இதே பொருள் கொண்ட வழக்கை நீதிமன்றம் எடுத்து
ஒரு சிங்கிள் ஜட்ஜ் எடுத்து அதில் தீர்ப்பு சொல்லியிருந்தால் கூட இன்னொரு சிங்கிள் ஜட்ஜ் அதை விசாரிக்க முடியாது. நீங்கள் உங்களுக்கு அந்த தீர்ப்பில் சந்தேகம் வருதுன்னா டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பணும். அதை தலைமை நீதிபதிக்கு அனுப்பி அவர் தான் பெஞ்ச் முடிவு பண்ணணும். அதை சட்ட மொழியில் சொன்னால் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்வார்கள். கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா, ஒரு வழக்கு ஏற்கனவே இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக, மலை உச்சியில் ஏற்றுவது தொடர்பாக ஒரு வழக்கு 1996 2014 போடப்படுது. 2014 சுப்பிரமணியன் ஒருத்தர் வழக்கு போடுறாரு. அவர் கோரிக்கை என்ன? இப்போ உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் நீங்கள் அந்த இடங்களை புரிஞ்சுக்கணும். இது 3 இடம் இருக்குது. ஒரு 300 வருடங்களாக திருமல் நாயக்கர் காலத்திலிருந்து ஏற்றக்கூடிய இடம், கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடம் என்பது கருவறை, முருகன் கோயில் கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் 300 வருஷமாக ஏற்றிட்டு இருக்காங்க. அதற்கான கல்வெட்டு இருக்கிறது, அதற்கான பதிவுகள் இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. கோயில் அதுதான் சொல்கிறாங்க, கோயிலோட ஸ்தானியர்கள் அதுதான் சொல்கிறாங்க, எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க. இன்னொரு இடம் இவங்க சொல்கிறது குதிரை சுனைன்னு ஒரு இடத்த கேட்குறாங்க. அடுத்து தர்கா பக்கத்தில்னு கேட்குறாங்க. இந்த குதிரை சுனை தர்கா அருகில் உள்ள மலை உச்சி, இது 2 தான் இதுவரை அவங்க கேட்டு வந்தது. 2 வாரத்துக்கு முன்னாடி புதுசாக தான் தீபத்தூண் அப்படின்ற விஷயமே வருது. அதுக்கு முன்னாடி தீபத்தூண்ன்றதே கிடையாது. 23 தீர்ப்பு, 26, 31 பிரிவு கவுன்சில் தீர்ப்பு, அதுக்கப்புறம் 58, 62, 65, 68, 78, 81 இப்படி வரிசையாக வழக்கு இருக்குது. 2011, 2014, 2017, 2021, 2024 ஆடுகோழி வெட்டும் வழக்கு வரை கிட்டத்தட்ட ஒரு 17 வழக்குகள் தீர்ப்பு இருக்குது திருப்பரங்குன்றம் தொடர்பாக. அந்த 17 தீர்ப்பிலும் எந்த ஒரு இடத்திலும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. கார்த்திகை தீபம் தொடர்பான 5 வழக்குலையும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்குன்னு சொல்லலை. மலை உச்சியில் ஏற்ற வேண்டும், அதாவது தர்கா பக்கத்தில் மலை உச்சியில் ஏற்றணும்னு சொல்கிறாங்க, குதிரை சுனையில் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ நீதிபதியிடம் இந்த ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு இருக்குது, இது சிங்கிள் ஜட்ஜ் தீர்ப்பு இருக்குது. சுப்பிரமணியன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ கார்த்திகை தீபம் கோயில்கிட்ட ஏற்றுறீங்க, அந்த இடம் இறந்தவர்களுக்கான மோட்ச தீபம் ஏற்றும் இடம். அந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு புறம்பானது. எனவே இங்கே ஏற்றக்கூடாது, மலை உச்சியில் ஏற்றணுன்றதா அவர் கோரிக்கை. அந்த வழக்கு நீதிபதி திரு வேணுகோபால் முன்பு விசாரணைக்கு வருகிறது. வேணுகோபால் நீதிபதி கேட்குறாரு, ஆகமத்துக்கு புறம்பானதுன்னு சொல்கிறீங்க, டாக்குமெண்ட் கொடுங்க, ஆகமத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், எந்த ஆகமத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு. இந்த ஆகமம்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம ஆதாரம் கேட்டால் என்றைக்கும் கொடுத்தது கிடையாது. ஆமாம், எந்த ஆதாரமும் கொடுக்கல. கொடுத்தோடனே அவர் நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் 2014 ஆகமத்தை நான் கேட்டேன், எந்த எவிடன்ஸும் கொடுக்கல, கோயில் நிர்வாகம் இந்த இடம் தான் சரின்னு சொல்கிறாங்க, எனவே ஆகமத்துக்கு புறம்பானது என்று சொல்வதற்கான எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறார். அதற்கு எதிராக 2017 நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வில் அதே சுப்பிரமணியன் ரிட் அப்பீல் போடுறார். ரிட் அப்பீல் போடுற போது நீதிபதி வேணுகோபால் அவர்கள் சொன்ன ஆகமம் என்ற பாயிண்ட்டை உறுதி செய்து கூடுதலாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகமும் இணைந்து அமைதியான முறையில் பல 10 ஆண்டுகளாக கார்த்திகை தீபம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைதியை, நல்லிணக்கத்தை ஏன் குலைக்க வேண்டும் என்பதற்கான காரணம் எது இவங்க சொல்லலை, அதை குலைக்க தேவையில்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் என்று 2017 நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் சொல்லிட்டாங்க. அதுவும் கார்த்திகை தீபம் தொடர்பான வழக்கு தான். அதுவும் மலை உச்சின்னு கேட்டாங்க. மலை உச்சினாலே இவங்க தர்கா பக்கத்தில் இருக்க மலை உச்சி தான். அடுத்து இதே 2014 நம்மளுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போ தான் ரீசெண்டாக கிடச்சி. நீதிபதி வேணுகோபால் அவர்களிடம் இன்னொரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னா, போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும், நாங்கள் கார்த்திகை தீபம் மலை உச்சியில் இல்லை குதிரை சுனையில் ஏற்ற போகிறோம். 2014 2 வழக்கு இருக்குது பாருங்க. ஒன்று மலை உச்சி சொல்கிறாங்க, மலை உச்சி தர்கா பக்கத்தில். இன்னொரு வழக்கு குதிரை சுனை என்று இந்த தர்காவிலேருந்து 300 மீட்டர் தாண்டி ஒரு இடம் இருக்குது,
அந்த குதிரை சுனையில் எங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டும் என்று காவல்துறைக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தது யாருன்னா அகில பாரத ஹிந்து மகாசபா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அகில பாரத ஹிந்து மகாசபாவின் துணைத் தலைவர் கணேசன் என்பவர் அந்த வழக்கை தொடுக்கிறார். அந்த வழக்கு நம்பர் ரிட் பெட்டிஷன் நம்பர் 19-371/2014, 4/12/2014 நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் தீர்ப்பு சொல்கிறார். அந்த தீர்ப்பில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, 1923 அன்னைக்குள்ள மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம் ஐயர் கொடுத்தது, அதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த சொத்துரிமை தொடர்பான முதல் வழக்கு அந்த 25/8/1923 மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம் ஐயர் சொன்ன தீர்ப்பை அவர் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறார். அதற்கு பிறகு 1996 ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, 15 மீட்டர் தள்ளி தர்காவிலேருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றுக்கிற சொல்லிட்டாங்க. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வழக்கு, ராமரவிக்குமார் சொன்ன வழக்கு. அந்த வழக்கையும் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணி அதில் அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வாசிக்கன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நீதிபதி கடைசியாக 32 பாரா இருக்குது, 30வது பாராவில் சொல்கிறார். எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறார், தட் அப்பார்ட் இட் இஸ் டு பி நோட்டட் தட் no religion prescribes that prayer should be performed by disturbing the peace of others, and in fact others' rights are also required to be honored and respected in the considered opinion of this court. இவர் நீதிபதியா, இப்போ தீர்ப்பு கொடுக்குறவங்க நீதிபதியா சொல்லுங்க? மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணி நீ ஒரு மத வழிபாட்டு சடங்கு நடத்தணுமா? அப்படி நடத்தலாமா? அது சரியா? மற்றவங்க உரிமையை மதிக்கிறது அப்படின்றதான் ஒரு மதத்தில் ஒரு சரியான ஒரு நடைமுறை. உண்மையில் ஆன்மீகவாதி என்ன நினைப்பாங்க? அதை நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணுறாங்க. இந்த வழக்கில் இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, இவங்க 2005 ஒரு பீஸ் கமிட்டி இருக்குது, தர்காவே ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த பொய் இந்த வழக்கில் உடைக்கப்படுகிறது. இந்த வழக்கில் பேரா 15 25/11/2014 நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். திருப்பரங்குன்றத்தில் 5/12/2014 சென்ற ஆண்டில் தீபம் ஏற்றும் இடமான உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இது முதல் தீர்மானம், ஆர்டிஓ முன்னாடி நடந்த மீட்டிங், எல்லா தரப்பும் சேர்ந்து. ரெண்டாவது, அடுத்து வரும் ஆண்டில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றும் வகையில் 1996 ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படியும் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் பக்தர்களின் கோரிக்கை தொடர்பாகவும் அரசுக்கு 1 மாத காலத்திற்குள் தெரிவித்து ஒரு குழு அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கும் அரசு செயலருக்கும் அறிக்கை அனுப்பி அரசின் முடிவின்படி நடந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. இது 2014. 2005 ஒத்துக்கிட்டாங்கன்னா 2014 நீங்கள் குழு போடணும்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸை பொறுத்தவரை நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பே மிக தெளிவாக இருக்குது. பீஸ் கமிட்டிக்கு லீகலாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சமாதான கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வைங்க, அதை சட்ட உரிமையாக பீஸ் கமிட்டி உங்களுக்கு புது உரிமை எதையும் கொடுத்துறாது. நீங்களா கோர்ட்டு தீர்ப்பு ஒன்று இருக்குது, இல்லை கோயில் நடைமுறை ஒன்று இருக்குது, அதிகாரிகள் கூடி 2 தரப்பு முடிவு செஞ்சு நீங்கள் இதை மாற்றிக்கங்க அப்படின்னு முடிவு பண்ணால் அது செல்லுமானா செல்லாது. நீதிமன்றத்தில் அதை ஏற்க மாட்டார்கள். அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடையாது. பார்ட்டியை விரும்பினா ஏற்றுக்கலாம். நீங்கள் இந்த மீடியேஷனுக்கு அனுப்புவாங்க கோர்ட்டில், மீடியேஷனில் பார்ட்டியை விரும்பினா மீடியேஷன் பண்ணிக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நீங்கள் போய் பேசி முடிச்சு சுமூகமாக வாழுங்க அப்படின்னு. அவங்க விரும்பினா பண்ணல, இல்லைன்னா கேஸு திரும்ப நடத்தலாம் அப்படின்றதான். அதே போல் தான் இந்த சமாதான கூட்டம். அதனால் 2005 ஒரு 7 பேர் பிஜேபி இந்து முன்னணியை சேர்ந்தவர் கையெழுத்து போட்டிருக்காங்க. தர்காவிலிருந்து சீல் இல்லாமல் ஒரு கையெழுத்து இருக்குது, அது யார் கையெழுத்துன்றது தர்கா டிஸ்பியூட் பண்ணுறாங்க. இது ஒரு பிரச்சனை. இப்போ அந்த பீஸ் கமிட்டியை வச்சு அவர்கள் செய்கிற ஒரு வித்தை என்பது எடுபடாது. 2014 தீர்ப்பில் அந்த விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது, கமிட்டி போடுறதுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் அது நடக்கலை. இப்போ இந்த 2014 தீர்ப்பு, 2014 2 தீர்ப்பு இருக்குது.
ஒன்று ஆகம சுப்பிரமணியன் என்பவர் போட்டது, இன்னொன்று கணேசன் போட்டது. இந்த 2 தீர்ப்பையும் நீதிபதிகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட்டா அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு வழக்கில் ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டு மறுபடியும் அந்த வழக்கு பிரச்சனையை ரீஎஜிடேட் பண்ணக்கூடாது. ரீஎஜிடேட் வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஒரு வழக்கில் ரெஜுடிகேட்டனா முன் தீர்ப்பு தடை, ஏற்கனவே அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட்டனா என்னன்னா, அதுக்கு நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் வேற ஒரு கேஸில் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற போதே எல்லா கிரவுண்டையும் எடுக்கணும். ஒவ்வொரு வருஷம் ஒரு கிரவுண்ட் எடுக்க முடியாது. அப்பயே நீங்கள் இந்த தீபத்தூன்னு சொல்லியிருக்கணும், இந்த இடம்னு சொல்லியிருக்கணும், அப்படி என்னென்ன கிரவுண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பாபர் மசூதி தீர்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரை நீங்கள் முடிஞ்சு போச்சு. இப்போ இஸ்லாமியர்கள் தரப்பில் நாங்கள் 2-3 கிரவுண்டை மறந்துட்டோம், அந்த இடம் மாற்றி போட்டோம், சர்வே நம்பரை மாற்றி போட்டோம், அதனால் புதுசாக இன்னொரு கேஸ் போடுறோம் அப்படின்னு தொடங்கி நான் 1லேருந்து தொடங்கி இப்போ வர முடியுமா சொல்லுங்கள்? நீதிமன்றம் ஏற்றுக்கிறோமா? காஷ்மீர் பிரச்சனையில் தீர்ப்பு சொல்லிடுச்சு கோர்ட்டு. காஷ்மீர் பிரச்சனையில் நாங்கள் ரிட் ஃபைல் பண்ணும்போது சிலதை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அதை இன்னொரு நீதிபதி எடுத்து ஆமாம்மா அதில் சிலதை விட்டுட்டாங்க, அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பு அதில் கேட்காத சில கோரிக்கை இதில் இருக்குது, அதனால் அந்த நீதிபதி தீர்ப்பு செல்லாது அப்படின்னு ஒரு நீதிபதி சொன்னால் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிறோமா? அதுதானே ஜிஆர் சாமிநாதன் செஞ்சார். கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஜுடிகேட்டான்னா நீங்கள் இன்டைரக்டாக கூட பண்ண முடியாது அப்படின்றதான். ரீஎஜிடேட் பண்ண முடியாது, இன்டைரக்டாக பண்ண முடியாது. இப்போ அதான் நடந்திருக்கு, ரீஎஜிடேட் பண்ணியிருக்காங்க, இன்டைரக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இதை நீதிபதியிடம் சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் 4-5 தீர்ப்புகளை நான் சொன்னேன், அதுக்குள்ளே டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை, அதையெல்லாம் கொடுத்தோம். அடுத்து ஜுடிஷியல் டிசிப்ளின். 2 நீதிபதிகள், 2 பெஞ்ச் இருக்குது, டிவிஷன் பெஞ்சு 2017. நீதிபதிகள் கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வு. நீதிபதிகள் MM சுந்தரேஷ், சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வு. MM சுந்தரேஷ் அவர்கள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கார், கொலிஜியத்தில் இருக்கார், மூத்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில். அவர் 2017 தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த தீர்ப்புலையும் 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்ட தீர்ப்பு. வேணுகோபால் அவர்கள் தீர்ப்பை வாசிச்சனில் இதன் பேரில் அப்பீல், அந்த அப்பீலில் சுந்தரேஷ் பெஞ்சில் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் நிர்வாகம் எதனால் முடிவு பண்ணிக்கோங்க, ஆனால் அப்படி முடிவு செய்கிற போது லா அண்ட் ஆர்டர், சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்பதை மனதில் வைத்து நீங்கள் முடிவு பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது என்று இந்த தீர்ப்பை உறுதி செய்கிறார்கள். அதுக்கு அப்பீல் போல, கல்யாண சுந்தர பெஞ்சுக்கு அப்பீல் போல. அப்படின்னா என்ன? இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு போல இட் அட்டைன்ஸ் ஃபைனாலிட்டி. அது இறுதியாக தீர்ப்பு, நீங்கள் அப்பீலே போகலன்னு வைங்க, இறுதி தீர்ப்பு அது. இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு போல தான் அதை பார்க்கணும். இப்படி 5 தீர்ப்புகள் இருக்குது. இந்த 5 தீர்ப்பை மீறி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் செயல்படுறாரு. அவர்கிட்ட நான் இதே கொடுத்து ஜுடிஷியல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பு மட்டும் வாதித்தேன். இப்போ அவர் சொன்னார், ஏன் அந்த கரூர் எச்சிலை சாப்பிட்ற கேஸ் இருக்குல்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுங்க, அதில் தானே நல்ல கிளாஸ் எடுத்திருக்காங்க, ஜுடிஷியல் டிசிப்ளின் தான் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஏன்னா அந்த வழக்கில் நான் தான் அப்பீல் போட்டு அவர் உத்தரவு செட்டசையாச்சு, அவர் தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டது. நான் சொன்னேன், இல்லை டிவிஷன் பெஞ்ச் வேணாம், நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே தரேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிச்சுட்டேன், மற்றதெல்லாம் படித்து உங்களை சங்கடத்தை உண்டாக்க விரும்பல, நான் கையில் கொடுத்துறேன், நீங்களே சேம்பரில் படிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு 3 தீர்ப்பை கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறோம். முக்கியமாக என்ன சொல்கிறோம்னா 2 விஷயம். ஒன்று, டிஸ்பியூட்டர் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்றத ரிட்டில் முடிவு பண்ண முடியாது. அந்த தூண் தீபத்தூணா, கார்த்திகை தீபத்தூணா, சர்வே தூணா, இதை ரிட் பெட்டிஷனில் முடிவு பண்ண முடியுமானா முடிவு பண்ண முடியாது. அந்த இடம் யாருக்கு சொந்தம்? தர்கா எங்களுக்கு சொந்தன்றாங்க, கோயில் எங்களுக்கு சொந்தன்றாங்க. 2021 தர்கா சார்பில் ஒரு வழக்கு போடுறாங்க. நீதிபதி திரு இளங்கோவன் முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அந்த வழக்கில் தர்காவை எங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விடுங்க என்று சொல்லும் வழக்கில் இந்த பிரச்சனை எல்லை பிரச்சனை வருது. இப்போ கோயில் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப காலமாக இந்த பிரச்சனை இருக்குது, எனவே அரசாங்கம் ஒரு சர்வேரை நியமித்து அளந்து அவங்கவுங்க எல்லையை குறிக்கணும். எல்லையை குறிக்கணும்னா எந்த எல்லையை குறிக்கிறது அப்படின்றது பிரச்சனை இருக்குது. 1923 நடந்த வழக்கு என்பது
நெல்லித்தோப்பு என்ற ஒரு பகுதிக்கு மட்டும்தான். அந்த தீர்ப்பில் நெல்லித்தோப்பு, அதில் உள்ள மண்டபம், தர்கா, கொடிமரம், தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும் தர்காவுக்கு சொந்தம். ஹோல் டாப் ஆஃப் த ஹில் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையே இருக்கு. இப்போ மொத்த மலையும் சொல்றாங்கல்ல, தர்கா இருக்க பகுதி, மீத பகுதி மலை கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம். இந்த மொத்த மலை தர்கா இருக்கிற பகுதி அப்படின்றத எல்லை எதுவரை பிரிக்கலை. மலையில் அவங்க எல்லையை பிரித்து வரையறுக்கலை. 1962 ஒரு கமிஷனர் போட்டு நீதிமன்றத்தின் சார்பில் அளக்குறாங்க. அதில் நெல்லித்தோப்பை மட்டும் பிரிக்கிறாங்க, ஆனால் மேல் உள்ள மலைப்பகுதியை பிரிக்கலை. இது 2021 அரசு கோயில் சார்பில் வந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்கிறாரு, எல்லையை பிரிச்சிடணும், அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தர்கா தரப்பு அதை ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டேன்னு நீதிபதி சொல்கிறாரு, இது எல்லையை முறையாக திரும்ப அளந்தா தான் இந்த பிரச்சனை என்பது தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் இப்போ போய் அளந்தால் அது தேவையில்லாத பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படி சொன்னதுனால அது அப்படியே நின்று போச்சு 2021. இப்போ இது எதனால் நான் சொல்கிறேன்னா, டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். எல்லையில் யார் எல்லையில் அது இருக்குது. இதை நீதிமன்றத்தில் தர்கா தரப்பு வைக்கலன்னு சொன்னாங்க, வக்ஃபோர்டுன்னு சொன்னாங்க, வக்ஃபோர்டு சொத்து அவங்களும் சொன்னாங்க. ஆனால் நீதிபதி அதையும் கேட்கல. இந்த வாதத்தையும் அது தீர்ப்பில் இதை டிஸ்கஸ் பண்ணக்கூட கிடையாது, அப்படியே வாங்கி வச்சிட்டார். அடுத்து இது போல் பல்வேறு வாதங்களை நீதிமன்றத்தில் சொல்கிறோம், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு, பொறுமையாக கேட்டு அடுத்து என்கிட்ட கேட்டார், வாஞ்சிநாதன் கவர்மெண்ட் அட்வொகேட் கரெக்டாக ஆர்கியூ பண்ணாரா, ஏன்னா அடுத்து இது மாதிரி மீட்டிங்கில் பேசிடுவோன்னு. நான் பேசாமல் இப்படியே நின்னேன். சொல்லுங்க, கவர்மெண்ட் அட்வொகேட் கரெக்டாக பேசினாரா பேசலையா? ஏஏஜி வீரகதிரவன் தான் அன்றைக்கி ஆஜரானது. 2-3 வழக்கில் அவர் சரியாக பேசலைன்னு நம்ம வெளியில் பேசியிருக்கோம். அதனால் கேட்குறாரு, அவர் சொல்லுங்க அப்படின்னு. நல்லா தாங்க பேசினார் அப்படின்னு சொன்னேன். ரைட்டு. ரெண்டாவது, இந்த நான் கோயிலுக்கு இப்போ போக போகிறேன், சரியா? கோயிலுக்கு போக போகிறேன், மலையை ஆய்வு பண்ண போக போகிறேன். நான் என் மனைவி முருக பக்தர், அவங்களோட நான் போவேன், நீங்கள் மீடியாவில் பேசிடாதீங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு உங்களோட பிரச்சனை பர்சனல் கிடையாது, எனக்கு உங்களோட பிரச்சனை ஐடியாலஜி, உங்கள் ஐடியாலஜிக்கு எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னேன். சரின்னு கேட்டுட்டார், அவ்வளோதான். அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு தான் தர்காவை பார்ட்டியாக சேர்க்குறாரு. அதுவரை தர்கா பார்ட்டியே கிடையாது வழக்கில். புதன்கிழமை போகிறாரு, அன்னைக்கு தான் பார்ட்டியாக சேர்க்குறாரு. அடுத்து வியாழக்கிழமை வழக்கு தர்கா தரப்புலேருந்து வருது. இது வக்ஃபோர்டு சொத்துன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த பேப்பர்ஸும் கிடைக்கல, எங்களுக்கு டைம் வேணுங்க, பதில் மனு போகிறதுக்கு டைம் வேணும்னு கேட்குறாரு. முடியாதுன்றார். வியாழக்கிழமை நைட்டு ஈவினிங் 6 மணிக்கு மறுபடியும் வழக்கு எடுக்கிறாரு. தர்கா தரப்புக்கு ஆஜரான ஒரு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் மோகன், சென்னையிலேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் வராரு. செவ்வாய்க்கிழமை அவர் வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஆன்லைனில் மோகன் என்ன சொன்னார்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் அவசரமாக இதை எடுக்கிறீங்க, 100 வருஷ பிரச்சனை, இது அவசரமாக இப்படி விசாரிக்க வேண்டிய என்ன தேவை அவசியம் இருக்குது? உங்கள் போர்ட்ஃபோலியோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமையோட முடியுது, அப்படி நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது, எனக்கு பேப்பரே கிடைக்கல இது வரையும், அதனால் நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாது, நீங்கள் வாய்தா போடணும் அப்படின்னாரு. சரி, நீங்கள் வியாழக்கிழமை நேரில் வாங்க அப்படின்னு சொன்னார். நான் நேரில் வந்தாலும் இதை தான் சொல்லுவேன்னு அவர் சொன்னார். அப்படியே அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஒன்று நெக்ஸ்ட் கேஸுன்ட்டார். அடுத்த கேஸுக்கு ஒரு வக்கீல் போனால் அவன் செத்தான், அவனை போட்டு கொள்ளுன்னு விரட்டி விட்டார். அடுத்து வியாழக்கிழமை காலையிலேருந்து எல்லாம் அப்படியே இருக்கிறோம். 2 ஆளுக்கும் போட்டார், வரவே இல்லை. சாயந்தரம் 6 மணி மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், மூத்த வழக்கறிஞர் மோகன் எல்லாம் ஆன்லைனில் இருக்காங்க. கிளர் கூப்பிட்டு அந்த ஆன்லைன் ஆஃப் பண்ணிட்டார். அவர் மோகன் என்னைய இரிட்டேட் பண்ணிட்டார். அதனால் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் ஆஃப் பண்ணு, நான் காலையிலேருந்து உட்காந்துருக்கேன்ல, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது, அதனால் இரிட்டேட் பண்ணால் என்னால் இது ரொம்ப பிரச்சனையாயிரும், நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக அவங்க வரட்டும், அப்போ நான் டீல் பண்ணிக்கிறேன்ட்டார். ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் அடுத்த நாள் மோகன் நேரம் வந்தார். உங்களுக்கு அநேகமாக இன்னைக்கு இப்போ சுகர் லெவல் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதனால் காலையில் நீங்கள் உற்சாகமாக வேற கொஞ்சம் இருப்பீங்க, அதனால் இப்போ பேசலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார். பேசி அவர் என்ன, தினமரில் ஒரு செய்தி வந்திருக்கு, நீதிபதி இப்படி தான் தீர்ப்பு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கோயிலில் அங்கே போய் தீபம் ஏற்றிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க, தினமலரில் சொல்லியிருக்காங்க, நான் ஒன்றும் சொல்லலை, அப்படி தான் என்னவோ தெரியலை, எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டார். தர்கா தரப்பில், இது வக்ஃபோர்டு தரப்பில் வந்த வழக்கறிஞரும்
4 வழக்கு இருக்குங்க, பேப்பரை எங்களுக்கு இதுவரை கிடைக்கல, எங்களுக்கு டைம் கொடுங்க, பதில் மனு போடணும், சொத்து எங்கள் சொத்து, நாங்கள் பதில் மனு போடணும், அது தீபத்துனா சர்வே கல்லான்னு முடிவு பண்ணணும்னு அவரும் சொன்னார். ஆனால் நீதிபதி எதையுமே கேட்கல. 28ஆம் தேதி அவர் ரிசர்வ் பண்ணுறாரு. ஏன் ரிசர்வ் பண்ணுறாருன்னா, அவருக்கு அன்னைக்கோட போர்ட்ஃபோலியோ முடியுது. ஹெச்ஆர்என்சி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ அவர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ ஜட்ஜஸ் மாறுவாங்க. அந்த 3ஆவது மாதம் முடிவு டிசம்பர் 1ஆம் தேதி அவர் கிடையாது, வேறு ஜட்ஜு வந்துடுறாரு. அப்போ 28ஆம் தேதி அவர் முடிச்சாகணும். இதையும் மோகன் சொல்கிறாரு, எங்கள் காலண்டர் எப்போங்க வந்துச்சு, கார்த்திகை என்னைக்குன்னு அவனுக்கு தெரியும்ல. ராம ரவிக்குமாருக்கு கார்த்திகை டிசம்பர் 3ஆம் தேதி வரும்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும்ல. சித்திரை மாதத்துக்கு முன்னாடியே காலண்டர் வந்துடுது, வருஷம் பங்குனிலே வந்துடுது. அப்போ கடைசியில் உங்கள்கிட்ட இப்படி போடுறாங்க, இது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இந்த நடந்தது எதுவுமே சரி கிடையாது, நீங்கள் அதனால் எங்களுக்கு டைம் கொடுக்கணுன்னாரு. அவர் எதையும் காதில் வாங்காமல் பதில் மனுக்கு ஒரு உயர்நீதிமன்ற ரிட் விதிமுறைகளின்படி 4 வாரம் டைம் கொடுக்கணும். டயத்தை குறைச்சி கூட கொடுக்கலாம், 1 வாரத்தில் தாரேன், 2 வாரம் கூட சொல்லலாம். ஆனால் அவர் பதில் மனு வாங்காமல் ஒரு வழக்கில் முடிவெடுப்பது என்பது எந்த நீதிபதியும் செய்ய மாட்டாங்க. இவர் தள்ளி போட்டிருப்பார், ஆனால் அவர் போர்ட்ஃபோலியோ முடிவு வேறு ஜட்ஜிட்டு போயிடும். இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, எல்லா நீதிபதியும் ஒன்று தானே, அவங்க சொல்கிற மொழியில் யார் விசாரித்தா என்ன, சட்டப்படி சொல்லட்டும், நானே விசாரிப்பேன் அப்படின்னா இந்த வழக்கில் ஏன் அப்படி அதீத ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இது ஒன்று. 2வது விஷயம், இந்த வழக்கில் ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த வழக்கு 28/10 அவர் மனு கொடுக்குறாரு. அவர் மனுவில் ஒரு வேடிக்கை என்னென்னா, தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தூணில் மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூணில் ஏற்ற வேண்டும் அவர் மனுவிலே கேட்கல. அவர் என்ன கேட்குறாருன்னா, வழக்கமாக கோயிலில் பாரம்பரியமாக எந்த இடத்துல ஏற்றுவீங்களோ அங்கே ஏற்றுங்கன்னு கேட்குறாரு. கோயிலேருந்து பதில் கொடுத்து, நாங்கள் பாரம்பரியமாக உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட ஏற்றுறோம், அங்கேயே ஏற்றுறோம், உங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு, என் கோரிக்கை ஏற்றது தப்புன்னு கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த வழக்கு தான் தீர்ப்பு. அவர் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் அதை படித்தே காட்டினோம். முதல் நாள் வரும்போது கவர்மெண்ட் தரப்பில் நாங்கள் எல்லோரும் படிச்சுக்கணுங்க. பாருங்கள், பெட்டிஷன் போட்டவர் ராம ரவிக்குமார், அவர் என்ன சொல்லியிருக்காரு, கார்த்திகை தீபத்தூண் எங்கேயாலும் சொல்லியிருக்காரா, தர்கா பக்கத்தில் ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்காரா? எதுவுமே சொல்லலை. பாரம்பரியமாக எந்த இடத்துலையோ அந்த இடத்துல ஏற்றுங்க. இங்கிலீஷில் வேறு இருக்குது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, இப்போ யார் எழுதுனான்னு தெரில. அப்போ ஒரு கேஸை கூட முறையாக தயார் பண்ண அளவுக்கு தான் வீக்காக இருக்கா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. இதான் ஒரு பெட்டிஷன், பாரம்பரியமாக ஏற்றும் இடத்துல. அப்போ கோயில் என்ன சொன்னால், அவர் சொன்னது தான் நாங்கள் செஞ்சுருக்கோம், இது எதுக்கு அவர் கோர்ட்டுக்கு வராரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்து போச்சா, இது அப்பீல்னு போனால் வெளியில் வேற பேசுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு பாண்டின்னு ஒருத்தரை தயார் பண்ணி 17/11 ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கோயில் இந்த தர்கா பக்கத்தில் ஏற்றணும் அப்படின்னு 17/11 ஒரு பெட்டிஷன் கொடுத்து 17/11 நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறாங்க. 17/11 இதெல்லாம் முதல் விசாரணைக்கு அப்புறம் அவர்கள் வழக்கில், ஆமாம், ஹெச்ஆர்என்சிக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு 17/11 அவர் ரிட் பெட்டிஷன் நம்பர் ஆகி அன்றைக்கே அவர் விசாரிக்கிறார். நீங்கள் எல்லோரும் கோர்ட்டுக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் மனு கொடுத்த அன்னைக்கே நம்பரு, அன்னைக்கே விசாரணைக்கு யாருக்காலும் வந்திருக்குமா சொல்லுங்கள்? 2வது, அவர் கொடுத்த மனு கோயிலுக்கே போய் சேரலைங்க. கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி போட்டாங்க. 10 மணிக்கு ஹைகோர்ட் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு 10:30 மணிக்கு கோர்ட்டில் உள்ளே போட்டு ஜட்ஜிட்ட மென்ஷன் பண்ணி இன்றைக்கி நம்பர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா இமிடியேட்டாக நம்பர். இது மாதிரி விஷயம்லாம் உடனே நம்பரை அன்றைக்கே லிஸ்ட் ஆகி வந்துடும். யாருக்காவது இது நடக்குமா? வேறு நீதிபதினா என்ன செய்வாங்களா, நீங்கள் மனு போட்டு 1 மாதம் கழிச்சு தான் கோர்ட்டுக்கு வரணும், அதிகாரிக்கு போகணும், அதிகாரி அதை 1 மாதம் வச்சுருந்து முறையாக பரிசீலிக்கலை அப்படின்னா தான் நீங்கள் மேண்டாமஸ் கேட்டு வர முடியும். இந்த சாருக்கு நல்லா தெரியும். அப்போ அடிப்படையில் அந்த முறை எதுவுமே பின்பற்றப்படாமல் 17ஆம் தேதி கொடுத்துட்டு அவன்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபைல் பண்ணுறாங்க, அது நம்பர் ஆகுது. இன்னொன்று 16 கொடுக்குறாங்க, 16ஆம் தேதி கொடுத்துட்டு 18ஆம் தேதி அந்த வழக்கு போடுறாங்க. 19ஆம் தேதி ஒரு மனு கொடுக்குறாங்க. 17 அரசு பாண்டி, 16 பரமசிவம், 19 கார்த்திகேயன், 19 கொடுத்து 21
ஒரு பெட்டிஷனில் என்ன குறை இருக்கோ அடுத்தடுத்த பெட்டிஷனில் அதை வந்து சேர்த்துக்கிட்டே வராங்க. நம்ம ஆர்கியூமெண்ட்டில் சொல்கிறோம்ல, இப்போ இவங்களை தர்காவை சேர்க்கலன்னா அதில் சேர்த்து ஒன்று போடுறது, வக்ஃபோட சேர்க்கலன்னா அதையும் வந்து ஒன்று போடுறது. இதில் பாயிண்ட் விட்டிங்கன்னா அது ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சோன்னையும் வாதமெல்லாம் தொடங்கி இதில் இந்தந்த குறை இருக்குது, இந்தந்த லேக்கனம் இருக்குன்னா அதை ஃபில் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த பெட்டிஷன் போட்டு வர முடியுமாங்க? அப்படி போட்டால் அதை நீதிமன்றம் அனுமதிக்க முடியுமா? ஆனால் அனுமதிச்சிருக்காரு. அனுமதித்து 19-11 கடைசியான ஒரு வழக்கு 28ஆம் தேதி தீர்ப்புக்காக ஒத்திவைப்பு. இது எங்கேயாவது நடக்குமா சொல்லுங்க? இப்போ நீதிமன்ற நடைமுறை, இந்த வழக்கு விசாரித்த நடைமுறையே முறைகேடாக நடந்திருக்குன்னு சொல்கிறேன் நான். ஒரு ஃபேரான முறையில் இந்த வழக்கு விசாரணை முறையே நடக்கலை. ரெண்டாவது தீர்ப்பை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னதுதான். அந்த தீர்ப்பில் எந்த இடத்துலையும் இவர்கள் காலங்காலமாக இங்கே தீபம் ஏற்றி இருக்கிறாங்க, அவங்க வெளியில் பேசுகிறாங்கல்ல, 6ஆம் நூற்றாண்டில் ஏற்றினாங்க, வெள்ளைக்காரன் முன்னாடி 2ஆம் உலகப் போர் காலம் வரை ஏற்றினாங்க, இது எதையுமே அவங்க நீதிமன்றத்தில் சொல்லலைங்க. எந்த பாயிண்ட்டையும் சொல்லலை. ஒரே ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்க நீதிமன்றத்தில், ஒரு பெரிய டைப் செட்டு ஒரு 380 பக்கத்துக்கு போட்டாங்க. அதில் ஒரு டாக்குமெண்ட் போட்டாங்க. அந்த டாக்குமெண்ட் நமக்கு ஃபேவரான டாக்குமெண்ட். வழக்கறிஞர் ஆனந்தவல்லி அவர்கள் ஒன்று தாக்கல் பண்ணாங்க. தீபத்தூண்னா என்ன அப்படின்னு தாக்கல் பண்ணாங்க. அந்த தீபத்தூண்னா என்னன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணை அவங்க சரியாக படிக்காமல் இந்த தீபத்தூணை பற்றி தான் அந்த புக்கில் சொல்லியிருக்குன்னு வந்து போட்டாங்க. 1981 தொல்லியல் துறையால், தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்தில் அந்த செய்தி இருக்கிறது. அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பாருங்கள், இதான் கோயில். இந்த கோயிலுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய இந்த இடம் தான் உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபம். இங்கே தான் ஒரு தீபத்தூண் இருக்குது. இதான் அந்த தீபத்தூண். இந்த தீபத்தூணில் இங்கே ஒரு அனுமார் சிலை இருக்குது. இது கீழே ஒரு கல்வெட்டு இருக்குது. அவங்க வந்து டாக்குமெண்ட் கோர்ட்டில் போடுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னே நான் படிக்கிறேன். தீபத்தூண் மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். இந்த தூண் நாயக்கர் காலத்தது. இங்கே தான் நீங்கள் முக்கியம். பாதி வழியில் தீபத்தூண். அவங்க கேட்குறது எங்க? மலை உச்சி. இது பாதி வழியில். ரெண்டாவது, இந்த தூண் நாயக்கர் காலத்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலே எழுதப்பட்டு, அது கீழே கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது. இத்தீபத்தூண் ஆண்டவனுடைய தலையின் உச்சியில் நாட்டப்பட்டு இருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்று கல்வெட்டு குறிப்பிடுகிறது. நேற்று பாராளுமன்றத்தில் பேசின MP வெங்கடேசன் அவர்கள், புண்ணியவான்கள்லாம் இங்கே விளக்கேற்றுறாங்க, அவங்களுக்கு புண்ணியம் வேணாம் போல, அதனால் அங்கே வேணுன்றாங்க, புண்ணியவான் அவங்க கட்சியில் இல்லையான்னு தெரியலான்னு கேட்டார். அந்த கல்வெட்டில் ஆண்டவ சிறவுச்சி மலையில் கம்பம் தீ நாட்டியதின் பேரில் சகல புண்ணியவான்களும் தீபம் போடலாம், சா சிவமயம் அப்படின்னு இருக்கு. இதை நீதிமன்றத்தில் நம்ம கொடுக்கல, அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு PhD தீசிஸ் கொடுத்தேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நாகப்பான்னு ஒருத்தர் ஒரு PhD திருப்பரங்குன்றம் கோயிலை பற்றி பண்ணியிருக்காரு. பண்ண வருஷம் 1989. திருப்பதி கோயிலிருந்து அவருக்கு நிதி உதவி பண்ணி அதன் பேரில் பண்ணி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் PhD போட்டிருக்காங்க. இதை அவங்க கொடுத்தோன்னே அவங்க இதில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக இந்த PhD தீசிஸையும் கொடுக்குறேன்னு நான் இதை நீதிபதியிடம் வாய்ச்சி காட்டி நான் சொன்னேன். எந்த வருஷம்னு கேட்டார். 1989ங்க. இவங்க இந்து முன்னணி துவங்கினது பாபர் மசூதி இடித்த பிறகு தான் அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றணுன்ற பிரச்சனையை துவங்கினாங்க. அதுக்கு முன்னாடி வந்தது தான். இந்த இன்டென்ஷனாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரிதான் கேட்டுக்கிட்டார். அடுத்து கடைசி நாள் முதல் நாள் வரும்போது ஒரு அம்மா பேசுகிறாங்க, ஆனந்தவல்லின்றவங்க. அவங்கள தான் நீதிபதி தீர்ப்பில் கடைசி பரவலாக பாராட்டியிருப்பார். அவங்க கோர்ட்டுக்கு ரொம்ப அசிஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது போல் தர்காக்காரங்க இந்த மலையை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல் நாள் போகும்போது நான் முதல் நாள் ஆர்கியூமெண்ட் அப்போயே அதை சொன்னாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே வாக்கியா தகராறு, இன்றைக்கே சண்டை பிடிக்க வேணான்னு பேசாமல் இருந்துட்டேன் நான். கடைசி நாள் வரும்போது நான் சொன்னேன், அவங்க அன்னைக்கு ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரின்லாம் பேசுனாங்க. இதில் வரலாற்றில்
யார் முன்னாடி வந்தா யார் பின்னாடி வந்தா அப்படின்னு வரலாற்றை தோண்டிக்கிட்டே போனோன்னு வைங்க, பல பேரை பேச வேண்டிய இருக்கும். பல பேரை பேச வேண்டிய இருக்காது, நல்லா இருக்காது. ரெண்டாவது, கமலா ஹாரிஸ் எல்லாம் நம்ம வான்னு எல்லாம் அங்கே போய் இருக்கிறதெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் பெருமையாக தானே பேசுகிறாங்க. இப்போ மைக்ரேஷன் என்பது வரலாற்று விதி. மைக்ரேஷன் நிலையெல்லாம் வரலாறே கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. மைக்ரேஷனுக்கு எதிராக எப்படிங்க பேச முடியும்? அதனால் இஸ்லாமியர்கள் எங்கேருந்தோ வரல, இந்த நாட்டின் பூர்வ குடிகள், அவங்கள ஜாதியில் ஒதுக்கி கோயிலுக்குள்ளே விடாதனால தாங்க அப்படி போனாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டில் வந்ததெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு சொல்லணும் இல்லை, ஆனால் நிறைய பேர் இஸ்லாமியர்களே என்கிட்ட அந்த ஆன்லைனில் எல்லா விசாரணையும் பார்த்துருக்காங்க. அவங்க கேட்டாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க ரைட்டு, நீதிபதியும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க, அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதையும் கேட்டுக்கிட்டாரு, வேறு ஒன்றும் சொல்லலை. அதாவது ஒரு வழக்கில் எப்படி நம்மளை டீல் பண்ணாங்கன்னு தெரியும். இப்போ இந்த வழக்கில் எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதான். இப்போ இந்த வழக்கில் நம்மளோட பிரச்சனை பண்ணால் நான் என்ன சொல்லுவேன், சரி என் வழக்கை கேட்க விருப்பம் இல்லை, வேறு ஜட்ஜிட்டு போடுங்க, நல்லதாக போச்சு. ஆனால் அவங்க அப்படி இல்லை, ரைட்டு இந்த வழக்கில் இது ஒரு அரசியல் திட்டம், அதற்கு இப்படி தீர்ப்பு சொல்லணும்னா யாரையும் நம்ம வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, தீர்ப்பு சொல்கிற வரை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவ்வளோதான். இங்கே தான் ஆர்எஸ்எஸ் நம்ம கற்றுக்கறணும்னு சொல்கிறேன் நான். இப்படி கல்வெட்டு அப்படின்னு அவங்க கொடுத்தது அதான். இப்போ மொத்தத்தில் அந்த தீர்ப்பில் எந்த இடத்துலையும் இது பழக்கம் வழக்கம் மரபு இதை தாண்டி நமக்கு ஃபேவராக அவங்க கொடுத்த ஒரு டாக்குமெண்ட்டை தாண்டி ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட ரொம்ப காலமாக அங்கே ஏற்றுனாங்க, இது வந்து தூணு, இதுக்கான கல்வெட்டு ஆதாரம் இருக்குது, புக்கு இருக்குது, எதுவுமே கொடுக்கலங்க, ஒன்று கூட கொடுக்கல. அதனால் இவர் போகிறாரு கோர்ட்டுக்கு, கோர்ட்லேருந்து அங்கே போகிறார். அன்னைக்கு அந்த இவர் என்கிட்ட சொல்லி முடிச்சனையும் அவங்க ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் கேட்குறாரு, லார்ட்ஷிப் நாங்கள் உங்களோட கோயிலுக்கு வரோம் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, யார் வர வேணாம், நான் மட்டும் தனியாக போகிறேன், கவர்மெண்ட் அட்வொகேட் ஜேம்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், பாதுகாப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், யார் வரக்கூடாதுன்னு சொன்னார். அடுத்த நாள் தர்காவுக்கு வந்த வழக்கறிஞர் பிரபராஜுதுரை என்ன சொன்னார்னா, எங்களெல்லாம் கூப்பிடாம போனது தப்பு, எல்லா தரப்பு வைக்கலையும் கூப்பிடாம நீங்களே போயிட்டு வந்தால் அது இப்போ எப்படிங்க சட்டப்படி சரி, நீங்கள் பார்த்துட்டு வந்ததை நீங்கள் தீர்ப்பில் எழுதுனீங்கன்னா நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? கோர்ட்லேருந்து ஒரு அட்வொகேட் கமிஷனர் போடுங்க, அவர் போய் பார்த்தாருன்னா நாங்கள் கூட போவோம், அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் போடுவார், நாங்கள் 2 பேரும் அப்ஜெக்ஷன் போடுவோம், அதுதான் முடிவு பண்ண முடியும். இது சிவில் கேஸ் கிடையாதுங்க, நீங்களா பார்த்து ஒன்று அப்படி எழுத முடியாது. அப்படி போனால் கூட எல்லாரையும் கேட்டு போனோம். நீங்கள் போகிற அன்னைக்கு தர்கா அந்த வழக்கில் இல்லவே இல்லை, வக்ஃபோடு இல்லை, பிறகு எப்படி எங்களுக்கு தகவல் சொல்லாமல் நீங்களா போகிறது சட்டப்படி எப்படி செல்லும் அப்படின்னு அவர் கேட்டார். அதனால் தீர்ப்பில் நான் போய் பார்த்தேன், அது வந்து தீபத்தூண் மாதிரி இருந்துச்சு, இப்படி வட்டமாக இருந்துச்சு அப்படின்ற இவர் தான் அவங்க சொல்கிறாரு, அவ்வளோதான். அதில் தீர்ப்பில் வேறு ஒன்றும் கிடையாது. அந்த தீபத்தூணை பற்றி அவர் சொல்கிறது அவர் என்ன சொல்கிறார், அதில் ஓப்பன் கால் கொடுத்தேன் நான் அப்படின்னு எழுதுறாருங்க. ஓப்பன் கால் கொடுத்தேன், வக்கீல்களை வராததை போல ஒரு நீதிபதி எல்லாரும் வாங்கன்னா யாராலும் போகாமல் இருப்பாங்களா சொல்லுங்க? எல்லா தரப்பும் வரணும்னா அவங்கவுங்க கட்சிக்காரங்க போகலன்னா விடுவாங்களா? கச்சாரன்சி வக்கீல் இருக்காங்க, கலெக்டருக்கு வக்கீல் இருக்காங்க, அன்னைக்கு கூட தர்கா கிடையாது, நான் இருக்கிறேன் அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பில், அந்த சைடு இருக்கிறாங்க ராம ரவிக்குமார் தரப்பில், நீதிபதி சொல்லி யாராலும் போகாமல் இருப்பாங்களா? அது கோர்ட்லேருந்து அவர் அப்படியே கிளம்புற, நாங்கள் சேர்ந்து தானே போயிருப்போம். ஆனால் நீதிமன்றத்தில் யாரும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு, ஆனால் தீர்ப்பில் நான் ஓப்பன் கால் பண்ண யார் வரலன்னு எழுதுறாரு. இது முழுக்க சிசிடிவியில் பதிவாயிருக்கு, நீதிமன்ற சிசிடிவியில் பதிவாயிருக்கு, ஆன்லைனில் அன்னைக்கு பார்த்து அத்தனை பேரும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அப்பட்டமாக ஒரு தீர்ப்பில் பொய்ய எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் தீர்ப்பை படிக்கிற ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் கழித்து படிக்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு தவறான ஒரு பதிவை நீதிபதி இப்படி செஞ்சுட்டு போனால் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் முடிகிறப்ப இன்னும் ஒரு 15 வருஷம் ஆகும். யாராலும் சொன்னால் தான். ரெண்டாவது தீர்ப்பில் எழுதலை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா எப்படி இதை நிரூபிக்கிற சொல்லுங்கள்? இப்போ இருக்கிற ஆள் சொன்னால் தான். இப்போ இந்த விசாரணை முறை அப்படின்றதே இதில் முழுக்க முழுக்க முறைகேடாக நடந்திருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது கிளியர் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 21 வயலேஷன். அதாவது இயற்கை நீதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கசாப்பை தூக்கில் போட்டாலும் அவனுக்கு ஒரு டிஃபென்ஸ் வச்சு, கசாப்புன்றது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் பண்ணாரா இல்லையான்ற வேலை, இவங்க இட்டு கட்டினாங்களான்றது வேற. யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்ன
யாரோ ஒரு தேசத்துக்கு எதிராக மிகப்பெரிய குற்றம் செய்த நபராக இருந்தாலும் கூட அவருக்கு முறையாக வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அவருக்கு ஒரு கவுன்சில் வச்சு ட்ரையல் நடத்தி சாட்சி ஏற்றி அப்புறம் தானே முடிவு பண்ண முடியும். இப்போ தர்காவையும் வக்ஃபோடையும் கேட்காமலே, அதாவது இந்த நாட்டில் இஸ்லாமியரில் கேட்க வேண்டியதில்லை போல், மற்றவங்களால் கேட்கணும், இஸ்லாமியரில் கேட்க வேண்டியதில்லைன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் முடிவு செய்து தீர்ப்பு எழுதியிருக்கிறார். அந்த தீர்ப்பில் எந்த இடத்துலையும் பழக்க வழக்கம்னே சொல்லலை. அவர் எப்படி வராருன்னா, பழக்கம் வழக்கம் மரபுன்னா, இதுக்கு முன்னாடி ஆடு கோழி வெட்டுற பிரச்சனை வந்துச்சு. 3 நீதிபதிகளில் 2 நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, தர்கா தரப்புல இருந்து நாங்கள் 100 வருஷமாக வெட்டிக்கிட்டு இருக்கோம்னா, நீங்கள் 100 வருஷம் வெட்டுறீங்கன்னா 1920க்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சுன்னு சிவில் கோர்ட்டில் போய் நிரூபிச்சுக்கோங்க, இங்கே டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் எல்லாம் நாங்கள் இங்கே பேச முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த தீர்ப்பை நான் அவர்கிட்ட கொடுத்தேன். 3 நீதிபதிகள் இதே திருப்பரங்குன்ற மலை தொடர்பாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆடுகோழி வெட்டுவது எங்கள் பழக்கம் தர்கா சொல்கிற போது, தர்கா சிவில் கோர்ட்டுக்கு போனோம்னா ராம ரவிக்குமார் எங்கே போனோன்னு கேட்டாங்க. ராம ரவிக்குமார் எங்கே போனோம், அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் பழக்கம்னு சொல்கிறாங்க. ரொம்ப 6ஆம் நூற்றாண்டில் இருந்துச்சு, வெள்ளையர் காலத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆதாரம் கொடுக்கல, ஆனால் பொதுவில் சொல்கிற போது சொல்கிறாங்கன்னா அவரும் சிவில் கோர்ட்டுக்கு தானே போனோம். இதே திருப்பரங்குன்ற மலை தொடர்பான ஒரு பிரச்சனை. அடுத்து இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரச்சனையில் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார அமைப்புகள், அண்ணாமலை எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஏன் தர்கா ஒன்றும் பேசாமல் இருக்காங்க, முஸ்லீம்கள் பேசாமல் இருக்காங்க, மற்றவங்க எதுக்கு பேசுகிறீங்க, நாங்கள் தான் பேசுவோம். தர்காவுக்கு என்ன இதில் பிரச்சனை? இங்கே பிரச்சனையே கோயில் நடைமுறை வெர்சஸ் சங் பரிவார அமைப்பு பிரச்சனையே அங்கே தான். கோயில் என்ன சொல்லுது, கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர், திருப்பரங்குன்றம் கோயில் ராஜா பட்டரும் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும், இவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டில் ஆன்மீக தலைவர்கள். அவங்க சைடில் கச்சாரன்சிக்கு அவங்க தான், எல்லாருக்கும் அவங்க தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல ஆயிரம் கும்பாபிஷேகங்கள் பல கோடி ரூபாய் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இவங்க தான் நடத்துகிறாங்க. எல்லாத்தையும் இவங்க தான் நேரம் குறிப்பாங்க. இதே நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் ராஜா பட்டர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதான் ஃபைனல், அதை யாரும் மீற முடியாதுன்னு சொல்லியிருக்கார். நான் இதில் வந்து சொன்னேன், இதில் ராஜா பட்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு பிபிசி தமிழுக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய தீபத்தூணில் ஒரே இடத்துல தான் ஏற்ற முடியும், எல்லா கோயிலும் ஒரு இடத்துல தான் தீபம் ஏற்றுறாங்க, 2 இடத்துல ஏற்றுற வழக்கம் கிடையாது, அதுக்கு மாறாக செய்ய முடியாது அப்படின்னு ராஜா பட்டர் சொல்லியிருக்காருங்க. ராஜா பட்டர் சொல்லியிருக்காரு. ராஜா பட்டர் சொன்னதை ராம ரவிக்குமார் மீற முடியுமா? ராஜா பட்டர் சொல்றது சரியா, ராம ரவிக்குமார் சொல்றத நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சிரிக்கிறார். இப்போ கோயில் ஒரு நடைமுறை சொல்லுது, கோயில் வந்து ஆகமப்படியோ எங்க பழக்க வழக்கம் மரபுப்படியோ நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் கோயில் சொல்லுது. கோயிலுக்கு முரணா சங் பரிவார அமைப்புகள் சொல்லுது. இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை, வருஷம் பூரா அந்த ஆகமத்தை எதிர்த்துட்டு இப்போ இங்கிட்டு நின்று அதை அவங்களே சொல்லிட்டாங்க கோர்ட்டில், இப்போயாவது வாங்கினா அந்த ஆகமத்துக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு. இப்போ ஆகமப்படி நீங்கள் தானே இதுவரை சொன்னீங்க, இதுவரை உள்ள எல்லா வழக்கு 1971 அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்கு, சேசம்மாள் வழக்கு, ஆதித்தன் வழக்கு, அதுக்கப்புறம் 2வது அர்ச்சகர் வழக்கு 2015 ஆதி சிவாச்சாரிகள் வழக்கு, அதுக்கப்புறம் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த அர்ச்சகர் வழக்கு, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் சுந்தரேஷ் அவர் பெஞ்ச் முன்னாடி இருக்க வழக்கு, சிதம்பரம் நடராஜர் கோயில் வழக்கு, எல்லா வழக்குலையும் இவங்க சொன்னது என்னென்னா, ஆகமம், கோயில், பழக்கம், வழக்கம், மரபு. இதே நீதிபதி ஜிஆர்எஸ் முன்பாக அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனத்தில் திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் 2 நான் பிராமண அர்ச்சகர்கள் போடுறாங்க, தோழர் கூட கூட்டம் நடத்தினாங்க. அதில் அந்த பரம்பரை அர்ச்சகர்கள், அங்கே உள்ள பரம்பரை பிராமண அர்ச்சகர்கள் அவங்க வந்து வழக்கு போடுறாங்க. இதே நீதிபதி ஜிஆர்எஸ் தான் வருகிற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த பரம்பரையில் தான் வந்தோம், கௌசிய முனிவர் பறவையில் வந்து அந்த முனிவர் 4 ரிஷி வழியில் வந்து எங்களை தவிர வேறு யாரும் நியமிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வழக்கு போடுறாங்க. இப்போ வந்து வாதம் வருகிறது. முதல்ல ஏஆர்எல் சுந்தரேசன் மூத்த வழக்கறிஞர், இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட்டாக இருக்கார், அவர் சொல்கிறாரு, யாராவது முறையாக படித்து தகுதியாக இருக்காங்களோ அவங்களாம் கருவறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு. இப்போ ஜிஆர்எஸ் கேட்குறாரு, டு யூ நோ ஐ ஆம் சுமார்த்த பிராமின், ஈவன் ஐ வில் நாட் என்டர் த சாங்டம் சாங்டோர். நானே சுமார்த்த பிராமின், நானே கருவறைக்குள்ளே போக முடியாது, நீங்களே எல்லாம் போகலான்றீங்க. அடுத்து அஜ்மல் கான் சொல்கிறாரு, அவர் பேச ஆரம்பித்தார்,
சரி அஜ்மல் கான் அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் உள்ள விட்டுறலாமா கருவறைக்குள்ள அப்படின்னு அவர் நின்ட்டார். மூணாவதாக நான் எந்திரிச்சு சொன்னேன், இல்லை அவங்க இது மாதிரி அந்த 4 முனிவர் பரம்பரைன்றாங்க, நாங்கள் கௌதம முனிவர் பரம்பரை, கௌதம முனிவர் பரம்பரையில் கடைசியாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அதனால் நாங்களும் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். ஹவு டு யூ சே தட், ஆர் தே பிராமின்ஸ்? அவங்க பிராமினான்னு கேட்டார். பிராமின் இல்லை. தென் ஹவு டு யூ சே தட்னாரு. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான். அவங்க பரம்பரையை அவங்க அப்பா அம்மாலாம் தாத்தாலாம் மூதாதையர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எவிடன்ஸ் கொடுத்தா நாங்கள் எவிடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அவருக்கு பயங்கர கோபம் தாங்க முடியல. ஆர் யூ கோயிங் டு வித்ரா ஆர் நாட்னு சொன்னேன். ஐ வில் நாட் வித்ரா. தென் யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். எஸ், ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் சொன்னேன். பேசாமட்டார். அதுக்கப்புறம் கேஸை நடத்தினோம். கேஸை நடத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் கொடுத்து எல்லாம் பேசி முடித்த பிறகு ஆமாம் அப்படின்ட்டு வச்சுட்டு அதில் என்ன நினச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அந்த தீர்ப்பே சொல்லலைங்க, சொல்லாமல் வச்சுருந்து. ஏன்னா அவர் தீர்ப்பு சொன்னால் அடுத்த அப்பீல் போனால் ஒரு பெஞ்சு ஸ்டே கொடுத்துரும், உறுதியாக கொடுக்கவே இல்லை. 3 மாதம் கழித்து தீர்ப்பு சொல்கிறார். அப்புறம் நம்ம பார்த்தோம் அடுத்த பெஞ்ச் சரியில்லை, நம்ம 3 மாதம் அப்பீல் போடல, அடுத்து வர்ற பெஞ்சில் போட்டு ஸ்டே வாங்கிட்டோம். இப்போ ஸ்டே பெண்டிங் இருக்குது. இப்படி தான் கோர்ட் நடக்குது. நீங்கள் ஏதோ நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி பெண்டிங் இருக்குது. அப்போ அதே போல் இந்த வழக்கு, கரூர் வழக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எச்சிலை வழக்குலேயும் அதே போல் தான் நடந்துச்சு. முதல் நாள் ஆர்டர் போட்டு அதை நடைமுறைப்படுத்த விட்டார். அப்புறம் நம்ம அப்பீல் போட்டு அந்த உத்தரவை செட்டசைட் பண்ணி நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் ஜுடிஷியல் இன்டிசிப்ளினாக நடந்துக்கிட்டாருன்னே அதில் ஃபைண்டிங்ஸ் வாங்கி அந்த உத்தரவு என்பது ரத்து செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது, ஸ்டே கிடையாது. அதனால் அந்த எச்சிலை சடங்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த வழக்கு விசாரணை நடந்த முறை, அடுத்து அந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் கடைசியாக அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த பழக்க வழக்கம் இதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த சொத்து கோயிலுக்கு சொந்தம், அதனால் தீபம் ஏற்றுங்க. எங்கே வந்துட்டாங்க பாருங்கள். சொத்து கோயிலுக்கு சொந்தம் இல்லைன்னு கோயில் கோர்ட்டுக்கு வந்தாங்களா? யாராவது சொன்னாங்களா? எங்கேயாவது அந்த டிஸ்பியூட் இருக்கா? அவன் சொத்துக்காரன் 2 பேரும் ஒன்றும் சொல்லலை, யாரோ ஒருத்தர் வழக்கு போடுறான். அது நீங்கள் இந்துக்கள் எல்லாம் சொத்தை நீங்கள் பாதுகாக்கணும்ல, அதனால் அது கோயில் சொந்தமான சொத்தை எப்படி கண்டுபிடிச்சாரு? ஏற்கனவே ஒரு நீதிபதி எல்லை அளக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொத்துன்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அதை கண்டுபிடிச்ச முறையாக இருக்க யாரும் அப்படி ஒரு கண்டுபிடிக்க முடியாது. கோர்ட்டில் கேட்குறாரு, யாராவது சொல்லுங்கள், அன்னைக்கு யார் கவர் பண்ணா? அன்னைக்கு அந்த தூணை யார் கவர் பண்ணா? எல்லாரும் பேசாமல் இருக்கோம். கோயில் அட்வொகேட்டை பார்த்து சொல்லுங்கள், யார் கவர் பண்ணா? நாங்கள் தானே கவர் பண்ணோம். அப்போ சொத்து உங்களுக்கு தான் சொந்தம். இப்படி தான் கண்டுபிடிச்சார். சரி, தர்காவு காம்பவுண்ட் இருக்கா? கவர் பண்ணான்னா அந்த இப்போ இந்த சர்வே கல் சொல்கிறாங்கல்ல, அதை சுற்றி 4-5 கட்டையில் வச்சு அடக்கி போலீஸ் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு நிற்கிறதா அவர் கேட்குறாரு. சுற்றி கட்டையெல்லாம் வச்சு யார் இது பண்ணது அப்படின்னா, கோயில் சொல்கிறாங்க நாங்கள் தான். தர்காவுக்குலாம் அந்த பக்கமே விடலை. போலீஸ் பாதுகாப்பு போட்டு ஏதாவது பிரச்சனை யாரும் விட மாட்டுறாங்க. அதனால் அவங்க 4 கட்டை அடிக்க வச்சதை கேட்டு, அப்போ நீங்கள் தானே எடுக்கிறீங்க, நீங்கள் தான் அதுக்கு ஓனர் அப்படின்றார். அடுத்து கேட்குறாரு, இந்த தர்காவை காம்பவுண்ட் இருக்கான்? ஆமாம். போலீஸ் சொல்கிறாரு, அங்கே ஒரு எஸ்ஐ வந்துருந்தார், காம்பவுண்ட் இருக்குங்கய்யா. அந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த தூண் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? ஒரு 40-50 மீட்டர் இருக்குமையா. அப்புறம் என்ன, 15 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட்டு, ஓகே போதும். இதை 2 வச்சு 15 மீட்டருக்கு அப்பான்னு சொல்லியிருக்கு. கோயில் கவர் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு சொந்தமான சொத்து. இதான் தீர்ப்பு. அப்போ இந்த தீர்ப்பை நீங்கள் படித்தீங்கன்னா, இது தீர்ப்பல்ல, நீதிபதியோட ஒப்பீனியன் தெரியும். நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்கலாம், ஒப்பீனியன் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? எங்காவது நீதிபதிகள் ஒப்பீனியன் கொடுக்க முடியுமா? பாபர் மசூதி வழக்கில் ஒப்பீனியன் தான் கொடுக்குறாங்க, தீர்ப்பு கிடையாது. இதே வார்த்தையை எந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க? கரூர் எச்சிலை வழக்கில் 2 நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதை நாங்கள் தீர்ப்புன்னு சொல்லப்படுறோம், அதை நாங்கள் முழுசாக படித்தோம். அது தீர்ப்பு கிடையாது, ஜஸ்ட் ஒப்பீனியன், நீதிபதியோட ஒப்பீனியன். இதுவும் நீதிபதியோட ஒப்பீனியன் தான். அவர் போய் பார்த்துட்டு வந்தது, அவர் விரும்பினது எல்லாத்தையும் அங்கே எழுதியிருக்கிறாரு. ஒப்பீனியன் எப்படி தீர்ப்பாக முடியுன்றதா நம்ம கேள்வி. இப்போ அந்த வழக்கு நடந்த முறை, அந்த வழக்கின் தீர்ப்பு எல்லாமே அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக, ஏற்கனவே நீதிமன்ற நடைமுறைகளுக்கு முரணாக தான் அது நடந்திருக்கு. அடுத்து கண்டெம்ட். 1ஆம் தேதி ஆர்டருங்க, 1ஆம் தேதி ஆர்டரு. அன்னைக்கு அவர் போர்ட்ஃபோலியோ கிடையாது, ஆனால் ரிசர்வ் பண்ணி வச்சதுனால ஆர்டர் போடுறாரு. என்ன சொல்கிறார்? 3ஆம் தேதி போய் தீபம் ஏற்றன்னு சொல்கிறார். 3ஆம் தேதி எப்போ தீபம் ஏற்றணும்? பொதுவாக 6 மணிக்கு. 6 மணி 12:45 அவர் கோர்ட்டில் போய் ராம ரவிக்குமார் வழக்கறிஞர் மென்ஷன் பண்ணுறார்.
மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. மென்ஷன் பண்ணி கண்டெம்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அப்படியா, உடனே கேஸை நம்பர் பண்ணி போடுங்க அப்படின்னு போட்டு 5 மணிக்கு விசாரணைக்கு எடுக்கிறார். அரசு தரப்புலேருந்து வர சொல்லி சொல்கிறாரு. அரசு தரப்பு ஏஐஜி ரவீந்திரன் சொல்கிறாரு, எங்க அந்த நேரமே என்ன வரல, 6 மணி தானே டயம், அதுக்கு முன்னாடியே கண்டெம்ட் ஃபைல் பண்ண முடியுமா, நாங்கள் கண்டெம்ட் கமிட் பண்ணிட்டோன்னு எப்படி முடிவுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓ அப்படியோ, சரி 6:05க்கு போடுறேன். 6:05க்கு போட்டு 6:05க்கு வந்தார். ராமரவிக்குமாரை மட்டும் கேட்டார். கேட்டு என்ன அவங்க ஏற்பாடு பண்ணல, அங்கே ஏற்றிட்டாங்க இங்கே ஏற்றலையா, ரைட்டு, கடன்னு சொல்லி உடனே ஆர்டர் சொல்லி சிஎஸ்எஃப் போலீஸை கூப்பிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரன் அங்கே 200-300 பேர் திரண்டு அங்கே பெரிய சண்டையை உருவாக்கி போலீஸ் அடித்து மண்டையை உடைச்சிட்டான். அப்போ அங்கே கலவரம் வந்துடுறனால 144 போட்டாங்க. 144 போட்ட சூழ்நிலையில் இவங்க போகிறாங்க. 144 இருக்குது, கலவர சூழ்நிலை இருக்குது, நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்ல முடியாதுன்னு அடுத்து அன்றைக்கி திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் திரும்ப நீதிமன்றத்துக்கு வருது. திரும்ப வர்ற போது 144 போட்டிங்களோ, ஓ ரைட்டு, இங்கே வாங்க, யார் கலெக்டரா, கலெக்டர் 144 144 நீங்கள் அப்படி போட முடியாது, கடன்னு கூப்பிட்டு 144 ரத்து பண்ணுறேன், இன்னைக்கு கமிஷனர் மறுபடியும் போய் ஏற்றுங்க. அடுத்து 3ஆம் தேதி ஒரு உத்தரவு, 4ஆம் தேதி ஒரு உத்தரவு, அடுத்து 5ஆம் தேதி திரும்ப வழக்கு போட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு இப்படி இந்த கண்டெம்ட்டில் உத்தரவு போட்டார். கடைசியாக நேற்றைய தினம் கண்டெம்ட்டில் இன்னொரு உத்தரவு போட்டிருக்கிறாரு. அந்த உத்தரவில் என்ன சொல்கிறாருன்னா, யூனியன் ஹோம் செக்ரட்டரியை பார்ட்டியாக சேர்த்துருக்கார். 2வது ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர், சீஃப் செக்ரட்டரி 2 பேரும் 17ஆம் தேதி காணொலி காட்சியில் என் முன்னாடி ஆஜராகணும். கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் எஸ்பியும் என் உத்தரவு அமல்படுத்தலை, திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் எஸ்பி என் உத்தரவு அமல்படுத்தலை. எல்லாம் கார்த்திகை தீபம், கோயில் பிரச்சனை, சர்ச்சு, முஸ்லீம் மசூதி, இப்படி தொடர்பான 3 வழக்கு எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் அவங்க செய்யலை. அதனால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள், யூனியன் கவர்மெண்ட்டை நான் ரிப்போர்ட் கேட்பேன். அதையும் அவரை எப்படி சேர்க்குறாரு, அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த பெட்டிஷனர் வாண்ட்ஸ் டு இம்ப்ளீட் யூனியன் ஹோம் செக்ரட்டரி. அவங்க தரப்பு வக்கீல், பிஜேபி வக்கீல் விரும்புகிறாரு, அதனால் சேர்த்துட்டு போவோமே. பிஜேபி நாளைக்கு ட்ரம்ப்பை சேர்க்கணும்னு சொன்னால் சேர்த்துருவாரா? என்னது, எங்கள் ஒரு வழக்கில் யார் பார்ட்டி, லா அண்ட் ஆர்டர் யாரோட பொறுப்பு, ஒரு ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் இல்லையா? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த பிரச்சனைக்கு என்னங்க சம்பந்தம்? மற்ற வழக்குலையும் கலெக்டரும் இவங்கெல்லாம் கமிஷனர் பார்ட்டியே கிடையாது. இப்போ அந்த 3ஆம் தேதி உத்தரவு அப்படின்றது எப்படி முறைகேடானது? ஏற்கனவே உத்தரவு என்ன போடுறாரு, கோயில் நிர்வாகம் அங்கே தர்கா பக்கத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறார் கோயில் நிர்வாகம். 3ஆம் தேதி என்ன சொல்கிறாருன்னா, ரைட்டு அவங்க ஏற்றலையா, ராமரவிக்குமாரை ஏற்ற விடு, ராமரவிக்குமாரை ஏற்றட்டும், சிஎஸ்எஃப் போலீஸை கூப்பிட்டு போங்க. ரிட் பெட்டிஷனில் ஒரு பிரேயர் ஒரு ஆர்டர் போட்டால் அதற்கு மாறாக உத்தரவு போடணும்னா ரிட் அப்பீலுக்கு தான் போகணும். எங்களை ஏற்றுறதுக்கு ஜிஆர்எஸ் உத்தரவு போடலைங்க, கோயிலை மட்டும் தான் சொன்னார், நாங்கள் 2 பிரேயர் கேட்டோம், ரிட் அப்பீலுக்கு தானே போகணும். ரிட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் தனியாக இருக்குது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு நீதிபதி செயல்படணும். நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தில் உத்தரவை அமல்படுத்தலை. இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான உத்தரவு அமல்படுத்தாமல் இருக்குது. ஜிஆர்எஸ் போட்ட உத்தரவே ஒரு 5000 உத்தரவு அமல்படுத்தாமல், 5000 10,000 உத்தரவு அமல்படுத்தாமல் தான் இருக்குது. அவர் 1 லட்சத்துக்கு மேலே உத்தரவு போட்டிருக்கதா அவர் தான் ரிப்போர்ட் கார்டு ஒவ்வொரு வருஷம் போடுவார். அதில் ஒரு 10,000 கேஸ் அமல்படுத்தாமல் தான் இருக்கும். அந்த 10,000 கேஸில் எந்த கேஸுக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதுக்கு சாமானியனுக்கு ஒரு பட்டா கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, இதெல்லாம் அதிகாரி மறுக்கிறது, ஒரு வீட்டை தப்பாக அடிச்சிருப்பான், இதுக்கெல்லாம் சிஎஸ்எஃப் போலீஸ் அனுப்பி இவனுக்கு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லாத நீதிபதி இந்த ஒரு வழக்கில் மட்டும் அப்படி செய்ய முடியுமா? கண்டெம்ட் ஜூரிஸ்டிக்ஷனை ரிட்டோட ஸ்கோப்பை விரிவாக்கி உத்தரவு போட முடியுமா சொல்லுங்கள்? போடவே முடியாது. ரிட் பெட்டிஷனில் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா தீர்ப்பு தான், அடுத்த அப்பீலில் தாங்க அதை நீங்கள் மாற்ற முடியும். இவர் ரிட் பெட்டிஷனில் சொன்ன தீர்ப்பை கண்டெம்ட்டில் உட்காந்து அடுத்து மாற்றுறாரு. அடுத்து வரும்போது என்ன மாற்ற போகிறான்னு தெரியல. அந்த கண்டெம்ட்டில் அடுத்து கலெக்டர் 144 போட்டாரா, கலெக்டர் 144 குவாஸ் பண்ணிட்டு கலெக்டரே பார்ட்டியாக சேர்த்து அவருக்கு கண்டெம்ட் நோட்டீஸ். பொதுவாக வழக்கில் என்ன செய்வாங்க, ஒரு நாங்கள் ஒரு தீர்ப்பு வாங்குகிறோம், அந்த தீர்ப்பை அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். அனுப்பிட்டு அவங்க குறிப்பிட்ட பீரியட் 4 வாரம் 6 வாரம்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே செய்யலைன்னா நாங்கள் அதுக்கப்புறம் நோட்டீஸ் அனுப்புவோம், லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம், கண்டெம்ட் நோட்டீஸு, நீ வில்ஃபுல்லாக இப்படி பண்ணுற சொல்லிவிட்டு அதுக்கு பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ண ஒரு 2-3 நாள் கழித்து விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வரும்போது கேட்பாங்க, கேட்டால் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னால் 4 வாரம் 6 வாரம் கழித்து போட்டுருவாங்க. அப்பீல் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம். இதுதான் கோர்ட்டுக்கோட வழக்கமான நடைமுறை. இதில் 3ஆம் தேதியே சொல்லிட்டாங்க நாங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணிட்டோன்னு. இப்போ அந்த வழக்கமான முறை மீறப்படுகிறது. அடுத்து
ஒரு அப்பீல் போட்டிருக்கோன்னா முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வரை போயிடுச்சு, அதையும் நீதிபதி விடுவதாக இல்லை. இது மாதிரி எந்த நீதிபதியும் தமிழ்நாடு நீதித்துறையில் அப்பீல் பெண்டிங் இருக்குன்னா யாருமே எடுக்க மாட்டாங்க, பெரும்பாலும் எடுக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்ச நடைமுறை தான். அடுத்து இதில் சிஎஸ்எஃப் அனுப்புகிறாருங்க. சிஎஸ்எஃப் எதுக்கு வந்துச்சு? உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்கு. அதுக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் பாதுகாப்புக்கு மட்டும்தான் அவங்கள பயன்படுத்தணும் இருக்கு. ஒரு சட்டத்தில் என்ன நோக்கத்திற்காக ஒரு படை உருவாக்கப்படுது அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். நீதிபதி வேறு வேறு வேலைக்கு பயன்படுத்த முடியுமா? ஹைகோர்ட்டு முன்னாடி ஒரு கொலை நடக்குது, சிஎஸ்எஃப் போலீஸை போய் பிடின்னு சொல்ல முடியுமா? மதுரை அண்ணாநகர் இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸை சரியாக விசாரிக்கலை, அதனால் நான் சிஎஸ்எஃப் அனுப்புகிறேன் அப்படி சொல்ல முடியுமா? 2 பேர் பாதுகாவலுக்கு தமிழ்நாடு அரசு 2 போலீஸை ஜட்ஜு கொடுத்துருப்பாங்க, இவங்க செய்யலை, இவங்கள போய் அனுப்புறேன்னு சொல்ல முடியுமாங்க? யாருக்கு என்ன வேலையை அதுதான் செய்ய முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலையை மருத்துவத்துறையை வச்சு செய்ய முடியுமா? ஒரு ஆசிரியர் வேலையை சர்வே டிபார்ட்மெண்ட் வச்சு செய்ய முடியுமா? ஆனால் தமிழ்நாடு போலீஸ் செய்ய வேண்டிய வேலை, அது அரசியல் சட்டத்தில் செப்பரேஷன் ஆஃப் பவர், எஜுகேஷன் வேலை கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட்டுக்கு. நீதிமன்றத்துக்கு தனி படையாக இருக்குது. ஏன் அரசியல் சட்டத்தை உருவாக்கும் போது அதை அப்படி வச்சாங்க? அதைத்தானே ஃபாலோ பண்ண, அதில் தானே அவர் உறுதிமொழி எடுத்திருக்காரு. இப்போ சிஎஸ்எஃப் அனுப்புனது உச்சபட்ச அத்துமீறல், ஒரு மாநில உரிமையின் மீதான, இறையாண்மை மீதான மிகப்பெரிய தாக்குதல் அது. அடுத்த நாள் போடுறாரு, சரி நான் குவாஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் கமிஷனர் போய் ஏற்றணும் அப்படின்னு திரும்ப அடுத்த நாள் போடுறாரு. அடுத்து இந்த உத்தரவு, இவங்களெல்லாம் பார்ட்டியாக சேர்த்து இப்போ இந்த யூனியன் ஹோம் செக்ரட்டரியை சேர்த்தது எப்பன்னா இம்பீச்மெண்ட் மூவ் ஆனோன்னு சேர்க்குறாரு. இப்போ பாராளுமன்றத்தில் எனக்கு எதிராக நீ இம்பீச்மெண்ட் கொண்டு வரையா, ஓகே நான் பார்த்துக்கிறேன். இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது, கான்ஸ்டியூஷன் மெஷினரி செயல் எழுந்துருச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட்டை வாங்குவேன், ரிப்போர்ட்டை வாங்கி உங்களை நெருக்கடி பண்ணுவேன். இப்படி செய்ய முடியுமா? இடி அப்படி வேலை செய்யுது, சிபிஐ அப்படி வேலை செய்யுது, எலெக்ஷன் கமிஷன் அப்படி வேலை செய்யுது, கோர்ட் அப்படி வேலை செய்யுது. நான் சொல்லலை, நீதிபதி ஹரிபிரதாம் காலில் சொன்னார், நம்ம சொல்லக்கூடாது. நீதிபதி இருக்குள்ள சொல்லிக்கிறலாம், அவர் மேலே வேணால் கண்டெப்ட் எடுக்கட்டும். நான் சொல்லலை. அப்படி மக்கள் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா சொல்லுங்கள்? இப்போ என்ன, ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு நீதிமன்றம் மூலமாக நெருக்கடி தரலாமா? பிஜேபி நீதிமன்றம் மூலமாக நெருக்கடி தந்தால் நீதிமன்றம் அதுக்கு பலியாகலாமா அப்படின்றது தான் நாம் கேட்குற விஷயம். இப்போ இந்த தீர்ப்பு மொத்தமாக விசாரணை, கண்டெம்ப்ட் எல்லாமே முறைகேடான முறையில் நடந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு அதிமுக ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, திருப்பரங்குன்ற விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் தீர்மானம், திமுக அரசின் செயலை கண்டிக்கிறோன்னு. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் அவங்க கட்சி தலைவரை கண்டித்தாலும் பரவாயில்லை, தன்னையே கண்டிச்சுக்கிற ஒரு ஆள் எடப்பாடி தான். எப்படின்னா 2014 தீர்ப்பு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா தான் போலீஸ் மினிஸ்டர், அவங்க எடுத்த முடிவு தான் உச்சி பிள்ளையார் கோயில் தான் நாங்கள் ஏற்றுவோம், வேறு இடத்துல மாற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அன்றைக்கி போலீஸ் மினிஸ்டரு. சந்தேகம் இருக்கா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட தானே இருந்துச்சு. அப்போ அம்மாவை கண்டிச்சு இன்றைக்கி ஒரு தீர்மானம். அடுத்து 2017 அப்பீல் வரும்போது அன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடப்பாடிட்டு இருந்துச்சு. தன்னையே கண்டிச்சு ஒரு தீர்மானம் உலகத்தில் இந்த கட்சியை தவிர வேறு யாரும் போட மாட்டாங்க. இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அது தீபத்தூணா சர்வே தூணா? தமிழ்நாடு முழுக்க பெரிய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. 2 பக்கம் எவிடன்ஸ் எடுத்து மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சைடு எவிடன்ஸ் இல்லை, இந்த சைடு எவிடன்ஸ், அந்த சைடு போடுறான் தினமலரில். இது தீபத்தூண்னு இருக்கு பாருங்க, தீபத்தூண்னு உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிறதான், அதான் இதுன்றான், அதான் இது அப்படின்னு. அப்படி இருந்தால் நேரம் விட்டுருப்பாரா ஜிஆர்எஸ்? என்ன நடந்திருக்கு இந்த நாட்டில்? அங்கே கல்வெட்டு இருந்து இந்த எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நேரம் என்றைக்கோ அந்த வழக்கு முடிஞ்சு போயிருக்கும். ஒன்றுமே இல்லாத வழக்கை தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இந்து முன்னணி இந்த பிரச்சனையை தொடங்கினது 1990களில். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி திருப்பரங்குன்றத்துலேருந்து மதுரையிலேருந்து ஒரு ஆள் போல பெட்டிஷன் பாருங்கள், திருநெல்வேலி, அங்கே எழுமலை, வேற பெட்டிஷனர் கூட வேற ஒரு ஆள். இப்போ இந்து முன்னணி தோற்று போன ஒரு பிரச்சனையில் நீதித்துறையை வைத்து எனக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா அதுக்கு நீதிமன்றம் பலியாகலாமா தான். இது தீபத்தூணா சர்வே தூணா என்பதை பொறுத்து ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். அப்துல் ஜப்பார்ன்றவர் 18/1/2022 சர்வே ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சிக்கந்தர் தர்காவில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஜிடி ஸ்டேஷன் நிறுவப்பட்ட தகவல் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு 1வது தகவல், அந்த ஜிடி ஸ்டேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, தகவல் 2 எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. அதற்கு
சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்லேருந்து 24/2/2022 சென்னையில் இருக்க எங்கள் ஆஃபீஸில் மலையிலெல்லாம் நனைஞ்சு போச்சு, அதனால் டேராடூனில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வாங்கி கொடுத்துருக்க ஒரு நல்ல ஆஃபீஸர் இருக்கான் போல். 21/3/2022 மோடி தான் இப்போ பிரதமர்னு நினைக்கிறேன், சந்தேகம் இல்லையே. மோடி பிரதமராக இருக்கும்போது சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்துல் ஜபார் திருப்பரங்குன்றத்துக்காரர் கொடுத்த தகவல் வந்து த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் GNRB டேராடூன் இஸ் கிவன் ப்ளோன்னு சொல்லிட்டு ஒன்று. இன்ஃபர்மேஷன் நம்பர் 1, ஹில் ஸ்டேஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர்ஸ் 1808, 1809 அண்ட் 1871 as per records. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, 2 நம்பர் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் தேர் as per records. 2 ஹில் ஸ்டேஷன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹில் ஸ்டேஷன் சர்வே பாயிண்ட் அப்படின்றதுக்கான ஆதாரமாக இது இருக்கு பாருங்க, இதான் ஒரு ஹில் ஸ்டேஷன் சர்வே பாயிண்ட். அடுத்து இன்னொன்று உடஞ்சிருச்சு, அதற்கு கீழே இருக்க இந்த மார்க் தான் இன்னொன்று. இதை ஒரு தடவை இங்கே பிரச்சனை பண்ணி ஆர்டிஓ போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணும்போது இது சர்வே தூண் தெரிஞ்சிருச்சு, பேசாமல் திரும்பி போயிட்டாங்க. அதற்கு ஆதாரமாக, கூடுதல் ஆதாரமாக இவர் கேட்ட ஆர்டிஐ தவிர 1899 ஒரு ஆவணம் இருக்குது, சோசியல் மீடியாவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் நேம் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் பாயிண்ட் அப்படின்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறாங்க, லாங்கிடியூட், லேட்டிடியூட், ஹைட்டு எல்லாத்தையும் போட்டிருக்கிறாங்க. அதில் சிக்கந்தர் மலை நம்பர் 1 அப்படின்றதுல 50 yards ஆஃப் த மாஸ்க் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் 1871. இது சிக்கந்தர் மலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும், சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய பகுதியை சிக்கந்தர் மலை, மீதது திருப்பரங்குன்ற மலைன்னு அப்போ உள்ள ரெக்கார்டில் இருந்திருக்கு. அதில் முதல் ஸ்டேஷன் இது. ரெண்டாவது சிக்கந்தர் மலை நம்பர் 2ன்றதில் எ வெல் நோன் ராக்கி ஹில் அபவுட் 53 yards இன் சிக்கந்தர் மலை. அங்கே வந்து இது எந்த வருஷம்னா 1808, 1808-9 ஒரு ஸ்டேஷன், அந்த பாயிண்ட்டு சர்வே பாயிண்ட்டு. இன்னொன்று ரெண்டாவது பாயிண்ட்டு 1871 சொல்லி, அன்னைக்கெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து தப்பாக கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பிரச்சனைலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மோடியே இன்னைக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு, வெள்ளைக்காரனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஏதாவது ஆவணத்தை அவங்க கொடுக்க சொல்லுங்கள். தீபத்தூண் என்பதற்கான ஏதாவது ஆவணம், இதெல்லாம் நம்ம பொதுவெளியில் இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ இந்த கல் என்பது முழுக்க முழுக்க சர்வே கல் என்பதற்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசியாக தலைப்பில் ஒரே பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். இது சதின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள், reclaimtemples.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 175 மசூதிகள், ஒரு சர்ச்சு இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் 1986 மொத்தம் 1 லட்சத்துக்கு மேலான கோயில்கள் மாற்றப்பட்டதாகவும் இதெல்லாம் திரும்ப மாற்றணுன்றதான் அந்த வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு வீடியோ பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் கலந்துருக்கு. ரீக்ளைம் டெம்பிள்ஸ் யூடியூப் அதுக்கு பேர். அதில் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, ஹிந்து ஃபண்ட் என்று 1000 கோடி ரூபாய் நம்ம வசூல் பண்ணோம். குறிப்பாக தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் ஏராளமான நிலங்கள் இருக்குது, அதில் 6000 கோடி வருஷம் வருமானம் வருது. நம்ம 1000 கோடி வசூல் பண்ணி இந்த அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதையெல்லாம் விடுவிக்கணும். இதுக்கு பேர் ஹிந்து ஃபண்டுன்னு சொல்லி அந்த யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ்னே ஒரு தலைப்பு இருக்குது, அதுக்குள்ளே அந்த விவரம் இருக்குது. இப்போ அதில் அந்த லிஸ்ட்டில் போடுறாங்க எந்தெந்த ரீக்ளைம் பண்ணணுன்றதில். அதில் மதுரை சிக்கந்தர் தர்கா 1, மதுரை கோரிப்பாளையம் தர்கா, இப்படி நிறைய இடத்துல இந்த நாடு முழுவதும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் என்பது போகிற போக்கில் நடந்த திட்டம் கிடையாது. போன பிப்ரவரி 4 ஹெச்ராஜா பேசினார், அயோத்தியா மாற்றுவோம் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு. அதனை தொடர்ந்து முருக பக்தர்கள் மாநாடு, அங்கேயும் மதத்தை அரசியலில் கலக்க மாட்டோன்னு சொல்லி அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் இருக்குது. அதுலேயும் சொல்லிட்டு போனாங்க, அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அதுலேயும் கார்த்திகை தீபம் ஏற்றுவோன்னு தீர்மானம் போட்டாங்க. அடுத்து ஆடுகோழி வெட்டக்கூடாது, அடுத்து சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ கார்த்திகை தீபம். இப்போ இந்த ரீக்ளைம் டெம்பிள்ஸ்லையும் இந்த வரிசையாக இவங்க எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குற போது தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சதியை இவங்க அரங்கேற்ற நினைக்கிறார்கள். அதற்கு நீதித்துறை முழுக்க பலியாகி கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் சிக்கலான ஒரு விஷயம். எனவே தமிழக மக்கள் இந்த சதியினை புரிந்து கொண்டு இந்த சனாதன சதியினை வீழ்த்த நாம் பெரியார் தடி கொண்டு களத்தில் நிற்போம். நன்றி.